வணக்கம். பிக் பாஸ் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிக் பாஸ் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் கமலஹாசன் கடைசி 2 பிக் பாஸை ரொம்ப சொதப்பி விட்டாரு. ஆனா இந்த தடவை கமலஹாசன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது கமலஹாசனையே தூக்கி மாத்தி விட்டாங்க. ஏன்னா கமலஹாசனுக்கு கடந்த சீசன்ல பிரதீப்பை ரொம்ப ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பின அந்த விஷயத்துல அவருடைய அரசியல் வாழ்க்கையே ரொம்ப நாசமா போச்சு. அது இல்லாம அவர் படம்லாம் நடிச்சார்ல அதெல்லாம் ஓடவே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பாயிட்டாங்க. என்ன மனுஷன் படத்துல ஒரு மாதிரி இருக்காரு, நேர்ல ஒரு மாதிரி இருக்காரு, பிக் பாஸ்ல ஒரு நேர்மையை கடைபிடிக்கவே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க. பிரதீப்புக்கு ஆதரவா செயல்பட்டாங்க. பிரதீப்புக்கு ஆதரவா பேசின அர்ச்சனாவை டைட்டில் வின்னரா கொண்டு வந்தாங்க. அதுல கூட ஒரு கொலாப்ஸ பண்றதுக்கு ஏகப்பட்ட வேலையை கமலஹாசன் பண்ணாரு. மாயாவை எப்படியாவது டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு சொல்லி மாயா அந்த ஃபைனல் 5 பேர்ல கூட வரக்கூடாத தகுதி இல்லாத ஒரு நபர் அவங்கள வர வச்சார் பாரு. அதுதான் கமலஹாசனோட வேலை. அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் திட்டி விட்டாங்க. கமலஹாசனுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் இல்லாம பிக் பாஸ் எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்குது, மக்கள் ஈர்க்கிற மாதிரி வேற யாரு பேச போறா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சாங்க. ஆனா கமலஹாசன் பிக் பாஸ்னா மைண்ட்ல செட் ஆயிட்டாரு. அதனால நம்ம ஒரு 2-3 நாளைக்கு விஜய் சேதுபதி பாக்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். பேசுறது அப்படின்னு இருக்கும், ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம கமலஹாசன் இருக்கிற இடத்துல விஜய் சேதுபதியை வச்சு பார்க்கப்படுவாரு. விஜய் சேதுபதியா பார்த்தோம்னா கண்டிப்பா பிக் பாஸ், இந்த பிக் பாஸ் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமலஹாசன் பேசும்போது அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த ஒரு விஷயம், தினமும் அந்த வாரத்தில் நடக்கிற விஷயங்கள் இப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுவார். அரசியலை பத்தி பேசுவாரு. விஜய் சேதுபதி அரசியல் எல்லாம் பேச மாட்டார். அவருக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால அரசியலை பத்தி அதை பெருசா பேச மாட்டாரு. அவர் எந்த விஷயத்தையுமே பெருசா இது பண்ண மாட்டாரு. ஆனா தெளிவா சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நபர். அதனால ஒருத்தங்க ஒரு பிரச்சனையை பண்றாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, எதனால யாருனால வருது அப்படிங்கறத அவர்னால விளக்கமா தெளிவா பேச முடியும். ஆனா ரொம்ப கத்தியெல்லாம் பேச மாட்டாரு. கமலஹாசன் மாதிரி அட்வைஸ் பண்ண மாட்டாரு. கமலஹாசன் பேசுறதெல்லாம் பல தடவை புரியவே புரியாது. அவர் எதுக்காக இந்த இதை பேசினாரு, இந்த டைலாக் எதுக்கு சொன்னாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பேருக்கு புரியவே புரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஜய் சேதுபதி அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். புஸ்தக பரிந்துரை எல்லாம் செய்ய மாட்டாரு. அவர் நேரா போட்டியாளர்களோட கம்யூனிகேஷன் இதை பத்தி பேசுவாரு. அங்க நடக்கிற சம்பவங்களை பத்தி பேசுவாரு. ஒரு இன்ட்ரோலாம் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கே பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துருச்சு. பிக் பாஸ் வீடை பார்த்தாலே செமையா இருக்கு. ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு, நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா தான் பண்றாரு. ஓரளவுக்கு அவருக்கு அந்த இதை கொண்டு வந்துருவாங்க. எப்படியா இருந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை காட்டுறாங்கல்ல, இதுவே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. இதை விட ஹிந்தியில நாளைக்கு தான் ஹிந்திலையும் ஸ்டார்ட் ஆகுது போல இருக்கு. அது இதை விட பயங்கரமா இருக்கு. பிரம்மாண்டமா இருக்குது. அது நம்ம இப்போ தானப்பா 8வது சீசன் வரோம். அவன் 18வது சீசன்ல இருக்கிறான், நம்ம 8வது சீசன்ல இருக்கிறோம். நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? இந்த தடவை பாத்தீங்கன்னா எல்லாமே புதுசா இருப்பாங்க. நபர்கள் எல்லாமே யங்ஸ்டரா கொண்டு வர போறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கடுமையான போட்டி இருக்கும். பிக் பாஸ்னா இப்படிதான் இருக்கணும் பிக் பாஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வருவாங்க விஜய் சேதுபதியை வச்சு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா போட்டியாளர்கள் கடந்த முறை பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. மாயாவை தெரியுமா? தெரியாது. பூர்ணிமாவை தெரியுமா? தெரியாது. எல்லாத்துக்கும் தெரியாது. வனிதா மகளை தெரியுமா? வனிதாக்கு மக இருக்குன்னு தெரியும். வனிதா மக இதுதானா அப்படின்னு தெரியாது. அப்படிங்கிற ஐஸ் அப்படிங்கிற ஒரு நடன டான்ஸ் மாஸ்டர் தெரியுமா? டான்ஸ் ஆடுற பொண்ணை தெரியுமா? தெரியாது. அமீருங்கிற ஒரு ஆளை தெரியுமா? அமீருக்கு அவங்க ரிலேஷன் தெரியுமா? தெரியாது. நிக்சன் ஒருத்தரை தெரியுமா? தெரியாது. இப்படி தெரியாது நிறைய வந்துச்சு. பிரதீப்பே தெரியாது நமக்கு. இப்படி நிறைய பேர் வந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த தடவை நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான் உள்ள வராங்க. அவங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது இருக்கு. ஏற்கனவே காதலிச்சவங்க உள்ள காதலிக்கலான்ட்டு வர்றவங்க இப்படி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்ப அவங்கள தாண்டி காதலிச்சு ரொமான்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்களையே உள்ள கொண்டாந்து விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த தடவை கேம் எல்லாம் பயங்கர டஃபா இருக்கும். அவ்வளவு சுலபத்துல கடந்த முறை மாதிரி விசித்திராலாம் 90 நாளைக்கு மேல வந்துச்சு. விசித்திராலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க கேம் இல்ல, விளையாட்டு கேம் இருந்தா தானே அவங்கனால எலிமினேஷன் ஆகி ஓட முடியும். அது இல்லாதனால அவங்க 90 நாளைக்கு மேல வந்தாங்க. அதே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டைட்டில் இந்த டாப் 5ல வந்தோன்னா இன்னும் பெருமை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே போல பாத்தீங்கன்னா கமலஹாசன் அளவுக்கு விஜய் சேதுபதி பேசுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி பேசுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுதான். ஆனா பாத்தீங்கன்னா பார்த்திபன் ஒரு போட்டியாளரா உள்ள வருவார் அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்க. பார்த்திபன் ஒரு பிக் பாஸை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாரு அப்படின்னா கமலஹாசனுக்கு ஈக்குவலா பேசுவாரு. ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே ஏட ஓடமா பேசுவாரு. அது இல்லாம விஜய் சேதுபதி இந்த
காலத்து நடிகர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்த்திபன்னா பழைய ஆள், ஒரு 50-60 வயசை கடந்தவர். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்ப கமலஹாசனை பார்த்தோன்னா இவர் ஒரு பெரிய நடிகர்ப்பா, இவர் பெரிய ஆள்பா, இவருக்கு எல்லாமே தெரியும்பா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும்ல. அந்த பயம் வந்து விஜய் சேதுபதியை பார்த்தா வராது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா விஜய் சேதுபதி அந்த ப்ரோமோலே ஒன்னு சொல்லியிருந்தாரு, ஆளும் புதுசே ஆட்டமும் புதுசே அப்படின்னு சிரிப்பார்ல. அந்த ஸ்டைல்லாம் பார்க்கும்போது நான் வந்து கதாநாயகனும் இருப்பேன், வில்லனாவும் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா இவரை கமலஹாசன் மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக மீசை கிசெல்லாம் வலிச்சு விட்டு என்னவோ மாதிரி கொண்டாந்துருக்கிறானுங்க. என்ன பண்ண போறானுங்க அப்படிங்கிறதே தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா பார்த்திபன் வந்து எடக்கு மடக்கான கேள்வி. பார்த்திபனை பார்த்தா கமலஹாசன் என்ன ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் வந்து பார்த்திபன் பண்ணார்னா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு, பார்த்திபன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா பார்த்திபன் வரல. சரி பார்த்திபனை விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம ஜி தமிழ்ல வந்து சர்வேயர் ப்ரோகிராம் பண்ணிட்டு இருந்தார்ல ஒருத்தர் அர்ஜுன், அவர் வந்து சிறப்பா பண்ணுவாரியா பிக் பாஸ்க்கு வந்தார்னா. அப்பயே சொன்னாங்க, ஜி தமிழ்ல பேசிட்டு இருக்கும்போது கூட அப்பயே சொன்னாங்க நிறைய பேர், அப்பா இவரு மனுஷன் இதுக்கு பிக் பாஸ்க்கு வந்தாருன்னா அர்ஜுன் வந்து சூப்பரா பண்ணுவாரியா. சர்வேரை என்ன பாடா படுத்தினாரு அங்க போட்டியாளர் எல்லாம் மிரண்டு இரண்டு. அந்த அர்ஜுன் பார்வதி எல்லாம் ஐயோ தாக்கே பிடிக்க முடியல அவர் கேட்ட கேள்வி எல்லாம். உமாபதி எல்லாம் கடைசி வரைக்கும் வர வரைக்கும் அர்ஜுன் பண்ண டார்ச்சர் எல்லாம் பயங்கரமா தாண்டி தான் அவர் வந்து ஜெயிச்சாரு. கடைசியில அவர் வீட்டு மருமகனாவே ஆயிட்டாரியா, அர்ஜுன் வீட்டுக்கு மருமகனா ஆயிட்டாரு உமாபதி. ஆனா அந்த அளவுக்கு வந்து ஜி தமிழ்ல சர்வேர் ப்ரோகிராம் நல்லா பண்ணாரு. சரி பார்த்திபன் பண்ணா நல்லா இருக்கும். அர்ஜுன் அந்த கமெண்டிங் பவர் இருக்குல்ல, அது 2 பேர்ட்டையும் இருக்கு. பார்த்திபன்ட்டையும் இருக்கு, அர்ஜுன்ட்டையும் இருக்கு. ஆனா விஜய் சேதுபதிட்ட இது இருக்கா? ஏன்னா விஜய் சேதுபதி இது வரைக்குமே ஒரு நடிகரா பார்த்திருக்கிறோம். எந்த ஒரு ப்ரோகிராம் பண்ணியும் பார்த்ததில்ல, பண்ண ப்ரோகிராம்லயும் பெருசா அவர் சாதிச்சதில்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் சேதுபதி இந்த ப்ரோகிராம்ல எப்படி பண்ணுவாரு, எப்படி பேசுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கு. சரி இவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடாதுல்ல. இந்த விஷயத்த விஜய் சேதுபதி இப்படி பண்ணாரு, ஏன்னா கண்டிப்பா வந்து நம்ம ஒரு 2 வாரம் அவரை பார்ப்போம்ல. சனி ஞாயிறு தான் அவர் பார்க்க போறோம். இதை வந்து எப்படி டீல் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஒரு சிந்தனை வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை இப்படி பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சாதகமான ஒரு எண்ணத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு அதை விஜய் சேதுபதி கிட்ட எதிர்பார்ப்போம். விஜய் சேதுபதி அதுக்கு எதிராக பேசினாரு அப்படின்னா நமக்கு விஜய் சேதுபதி சரியா பண்ணலையா, விஜய் சேதுபதிக்கு ஹோஸ்ட் பண்ணவே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போயிடும். அங்க விஜய் சேதுபதி மட்டுமே முடிவு எடுக்க போறது இல்ல. பிக் பாஸ் டீம்னு ஒண்ணு இருக்கும். அந்த டீம் வந்து நிறைய முடிவு எடுப்பாங்க. இப்ப கமலஹாசன் கேட்டதுல 3ல 1 மடங்கு தான் சம்பளம் அவருக்கு. ஆனா கமலஹாசன் அளவுக்கு நீங்க எதிர்பார்க்க கூடாது விஜய் சேதுபதிட்ட. ஒருவேளை விஜய் சேதுபதி கமலஹாசனை விட அதிகமா சிறப்பா செஞ்சுட்டாருன்னா எப்படி நடக்கும்? சூப்பரா இருக்காது? அது போல செஞ்சாலும் செஞ்சிருவாரு விஜய் சேதுபதி. ஏன்னா அவர் வந்து நல்ல நடிகரா தெரியும், நல்ல ஒரு ஹோஸ்டா இருப்பாரா. பிக் பாஸ்ல வந்து இந்த சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து சூப்பரா வழங்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து தொடர்ந்து இனிமே வந்து விஜய் சேதுபதியே வச்சிருவாங்க பிக் பாஸ்ல. அந்த மாதிரி செஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் சேதுபதியோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். மனுஷன் வந்து அந்த போட்டியாளர்கள்ட்ட எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகமா இருக்கு. அவர் வந்து ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவர் வந்து கமலஹாசன் மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுறாரு. ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா அவருடைய சினிமா வாழ்க்கை கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பயங்கரமான ரிஸ்க். ஏன்னா மக்கள் வந்து கமலஹாசன் வந்து ரொம்ப கல்வி ஊத்துனது பிக் பாஸ்ல தான். என்னடா இது, நான் ஒரு பெரிய மனுஷன், ஒரு அரசியல் கட்சி தலைவர், பல வருஷமா சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன், இப்படிப்பட்ட என்னையவே இவ்வளவு கேவலமா பிரதீப்புக்காக என்னைய இவ்வளவு வச்சு செய்றீங்களடா, இது நல்லாவாடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காத குறையா கமலஹாசன் வந்து நொந்து நூலாயிட்டாரு. அதனாலதான் வந்து இந்த தடவை நான் வரல, நீங்க யாரை வேணாலும் வச்சு செஞ்சுக்கங்க. அது இல்லாம நான் சொல்ற ஆட்களை வந்து நீங்க வந்து ஃபைனல் கொண்டு வர மாட்டேறீங்க. நான் வந்து சொல்றேன், கடந்த முறை மாயா வந்து ஃபைனல் கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க அதுக்கு கட்டுப்பட்டு மக்கள் ஓட்டு அதிகமா மாயாவுக்கு தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு வந்து டைட்டில் கொடுத்துருக்கணும். அதை விட்றீங்க. நான் எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்தாலும், எவ்வளவுதான் கழுவி நான் வந்து பேசினாலும் மக்கள் வந்து எனக்காக தான் வந்து பிக் பாஸே பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஹெட் வெயிட் கமலஹாசனுக்கு வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் சொல்ற காரணங்கள் வந்து தொடர்ந்து நான் சினிமாவில் நடிக்கிறேன், அப்புறமா அரசியல் கட்சி அந்த இதெல்லாம் இருக்குது, என்னால அது பண்ண முடியல, பிக் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. மொத்தமாவே 100 நாளைக்கு பிக் பாஸுக்கு ஒரு 15 நாள்ல இருந்து ஒரு 18 நாள் தான் இவர் சூட்டை வந்துட்டு போற. 18 நாளைக்கு அவருக்கு 130 கோடி 150 கோடி ரூபான்னா அவர் வந்து
அதெல்லாம் வேணாம், நமக்கு எதுக்கு. விஜய் சேதுபதி நல்லா தொகுத்து வழங்குவார்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. நீங்க வந்து பார்த்துட்டு வாரத்திலே வந்து விஜய் சேதுபதி இப்படி பண்ணுவாரா, இப்படி செய்வாரா அப்படின்னு கேட்காதீங்க. விஜய் சேதுபதி நல்லா தான் பண்ணுவாரு, பொறுத்து இருந்து பாருங்க. பிக் பாஸ், இந்த பிக் பாஸ் 8ஆம் நம்பர் பிக் பாஸ் 8 தமிழ் சக்சஸ் ஆக நம்மளும் விஜய் சேதுபதி சக்சஸ் ஆகும். பிக் பாஸ் 8 சக்சஸ் ஆகுதா இல்லையா, விஜய் சேதுபதி சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து வேண்டும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க, பெருசா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க.